அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது, அதாவது நமக்கு தங்கம் அதிகப்படியாக சேரணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை நாம சொல்லி இருக்கிறோம் ஏற்கனவே. இருந்த போதிலும் நிறைய சகோதரிகள் எங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டதின் பெயர்ல தான் இது மறுபடியும் நாம சொல்றோம். என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையானது 5 விதமான எண்ணெய்கள். ஏன் மறுபடியும் சொல்றாங்க அப்படின்னா, இது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் சிலருக்கு இருக்கலாம். அதனால மறுபடியும் சொன்னா நாம அதை செய்யலாம் அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. மற்ற சிலருக்கு மறுபடியும் உங்க வாய் மூலமாக நாங்க கேட்டா எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும். இதற்கு முன்னாடி நீங்க சொன்ன வீடியோல செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், மறுபடியும் நீங்க சொல்லும் போது இனி செய்திட வேண்டியதுதான் அப்படின்னு நாங்க ஆழமாக முடிவு எடுப்பதற்கு நீங்க மறுபடியும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர். இன்னொரு சிலர் அதாவது அவரவர்களினுடைய அந்த மனநிலை, அதனாலதான் எதற்காக கேட்குறாங்க, நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னு சொல்வதற்கு உண்டான காரணம். இன்னொரு சிலர் நான் செய்யலான்னு நினைச்சேன், நீங்க சொன்னா நான் செய்வேன், ஆனா என்னவோ என்னால செய்ய முடியல, ஆனா இந்த முறை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது செஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நான் இறங்கிடுவேன் அப்படின்னு சிலருடைய அந்த ஒரு மனநிலை என்பது இருக்கும். அதற்காகத்தான் மறுபடியும் சொல்வதனுடைய காரணம், நீங்கள் கேட்பதின் காரணமும் அதுதான். என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சமீபத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் பாருங்க. அதுவும் தங்கம் சேருவதற்கு. இது தங்கம் சேருவதற்கு நாம ஏற்ற வேண்டிய தீபம். ஆனா இந்த தீபத்திற்கு 5 வகையான எண்ணெய்கள் நமக்கு தேவை. 5 கிடையாது, 6 வகையான எண்ணெய்கள் தேவை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இலுப்ப எண்ணெய் எல்லா கடைகளிலேயும் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட நெய் மாதிரி இருக்கும். இலுப்ப மரத்தில் இருந்து வருகின்ற அந்த பூ, அதிலிருந்து வருகின்ற அந்த கொட்டையில் இருந்து இந்த இலுப்ப எண்ணெயை எடுப்பாங்க. அது நெய் மாதிரி இருக்கும். அது இலுப்ப எண்ணெய். அடுத்து நெய், இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து நல்லெண்ணெய், இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து தேங்காய் எண்ணெய். அடுத்து சம்பங்கி எண்ணெய். சம்பங்கி மலரில் இருந்து அந்த மலர்களை எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து வருகின்ற எண்ணெய் சம்பங்கி எண்ணெய். அதே மாதிரி தான் ஜாஸ்மின் ஆயில். சம்பங்கி ஆயில் மற்றும் ஜாஸ்மின் ஆயில் நிறைய மல்லிகை பூக்களை போட்டு அதனுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் அதை நல்லா அவங்க பதப்படுத்தி அதை எப்படி எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. இந்த சம்பங்கி எண்ணெயும் ஜாஸ்மின் ஆயிலும் கொஞ்சம் கூடுதல் விலையா இருக்கும். அதனால இது சின்ன பாட்டில் கிடைக்கும் நமக்கு. பாத்தீங்கன்னா நம்முடைய விரல் சைஸ்ல பாட்டில்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம கொஞ்சமா பயன்படுத்தினா போதும். இந்த சம்பங்கி மற்றும் ஜாஸ்மின், இலுப்பை, நெய், நல்லெண்ணெய், கோகோனட் இதெல்லாம் சமபாகமா எடுத்துக்கங்க. இப்ப 100 கிராம் அப்படின்னா எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த ஜாஸ்மின் ஆயில் மற்றும் இந்த சம்பங்கி எண்ணெய் இது மட்டும் நீங்க ஒரு விரல் அளவு அந்த பாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அதுல பாதியா நீங்க இந்த 4 எண்ணெய்கள் வாங்கி 100 வாங்கி கலந்து வச்சிருக்கிறீங்க இல்லையா, அதுல இந்த சம்பங்கி ஜாஸ்மின் இதை விரல் அளவு தான் இருக்கும். மொத்தமா கலந்தாலும் தவறு ஒன்றும் கிடையாது. மொத்தமா நான் கலந்துக்கிறேங்க அப்படின்னாலும் தவறு கிடையாது. இந்த 2 பாட்டில்ஸும் வாங்கி மொத்தமா அதுல கலந்துடு. இப்ப நமக்கு இந்த எண்ணெய் கலவை தயாராயிடுச்சு. இதை வீட்டு நிலைவாசல்ல அவ தீபம் ஏத்தணும். ஏத்தும் போது நமக்கு மறுபடியும் தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும். எப்போ தீபம் ஏத்தணும், எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தா, நிலைவாசல் அப்படின்னால 2 தீபங்கள் ஏற்றுவது சிறந்தது. முன்காலங்கள்ல பாத்தீங்கன்னா இருபுறமும் மாடம் இருக்கும், 2 மாடங்கள் இருக்கும். 2 தீபங்களை ஏத்துவாங்க. அந்த மாதிரி 2 தீபங்களை நீங்க ஏத்துங்க. இந்த தீபம் ஏத்துவதுல பல குழப்பங்கள் உள்ளது. ஏன்னா நிறைய பேர் நல்லா குழப்பி விட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம்தான் ஏத்தணும் அப்படின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நிலைவாசல் மேல கோலமே போடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர்,
இப்படியெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. நிலை வாசல் மேலே ஏத்தலாமா கீழே ஏத்தலாமா அப்படின்னு சிலர். நிலை வாசலுக்கு கீழே ஏத்தலாம், மேலே ஏத்தனாலும் தவறு ஒன்றும் கிடையாது. எதனால மேலே ஏத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அது வந்து கட்டை உட்டு இல்லையா, சூடுபட்டு அந்த கட்டை பாழாகும், நிலை வாசலே பாழாயிடும் அப்படின்னு கீழே வந்து ஏத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு தட்டு வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா நிலை வாசல்ல கூட நீங்க ஏத்தலாம். அப்படி இல்லைங்க கீழே தான் ஏத்துறோம் அப்படின்னா கீழையும் நீங்க வந்து 2 தீபத்தை ஏத்தலாம். தினம்தோறும் மாலையில கோதூளி லக்னத்துல தீபம் ஏற்றுவது ரொம்ப 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 சிறந்தது. எந்த நேரம் அது அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட சூரியன் மறைவிற்கு 45 நிமிடங்கள் முன்பாக, சூரியன் மறைந்த பிறகு 45 நிமிடங்கள் பின்பாக. அப்போ 5:15 இருந்து 5 மணி 15 நிமிடத்தில் இருந்து 6 மணி 45 நிமிடத்திற்குள் இந்த தீபத்தை, ஏன்னா நேரம் காலம் என்பது முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால சூரியன் மறைவிற்கு 45 நிமிடங்கள் முன்பாக, மறைந்த பிறகு 45 நிமிடங்கள். இதை வந்து நம்ம கோதூளி லக்னம் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேரத்துல வாசல்ல இருபுறமும் அழகா நீங்க வந்து தீபத்தை ஏத்தலாம். வாசலுக்கு, அதாவது அந்த உட்டால செய்யப்பட்ட அந்த வாசல் இருக்கும் இல்லையா, அதற்கு மேல கோலம் வந்து தாராளமா போடலாம். ஏன்னா போடக்கூடாது, சிலர் போடலான்றாங்க, சிலர் போடக்கூடாதுன்றாங்க. நான் போடுறதே கிடையாது அப்படின்னு ஒரு வீடியோல ஒரு சகோதரி சொல்ல கேட்டேன். அப்பவா எவ்வளவு அழகா குழப்பி விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. வாசல் அப்படின்றது மகாலட்சுமியினுடைய சொரூபம். இப்ப நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க கோலம் கூட போட மாட்டாங்க. அப்பேற்பட்டவர்கள் வெறும் அந்த வாசக்காலாவது ஈரத்துணியில தொடச்சிட்டு தினம்தோறும் அதற்கு மேல பச்சரிசி மாவுல கோலம் போட்டா அவ்வளவு சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கோலமே நான் அதன் மேல போட மாட்டேன் அப்படின்னா அது தவறு தானே. அதனால அழகா ஈரத்துணி வச்சு நிறைய தண்ணீரை போட்டு அதை தொடச்சி பாழ் பண்ண வேண்டாம். நல்லா துணியை தண்ணீர்ல நனைச்சு நல்லா பிழிஞ்சிட்டு, நல்லா வந்து அந்த வாசக்கால 2 இருக்கும், நல்ல பெருசா ஒன்று இருக்கும், சின்னதா இருக்கும். நல்லா தொடச்சிட்டு அழகா நீங்க கோலத்தை போடலாம். பச்சரிசி மாவுல போட்டா எறும்புகளுக்கும் அது உணவாக பயன்படும், வீட்டில் லக்ஷ்மிகரமும் வந்து இருக்கும். அந்த மாதிரி கோலத்தை போட்டு முடிஞ்சால் தினம் 2 பூ வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா கோலம் போட்டுட்டு வாசக்காலுக்கு கீழே வந்து இந்த தீபத்தை ஏத்துங்க. இந்த மாதிரி ஏத்தும் போது தங்கம் மறுபடியும் வாங்குகின்ற யோகம் ஏற்படும். தீபம் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல வந்து எரியணும், தானாகத்தான் மலை ஏறணும். மறுபடியும் அந்த தீபம் வந்து அகல்ல கூட நீங்க ஏத்தலாம். கீழே ஒரு தட்டு வச்சுடுங்க, ஒரு அகல் ஒரு தட்டு வச்சு, இன்னொரு அகல் இன்னொரு தட்டு வச்சு ஏத்துங்க. தினம்தோறும் அதை வந்து சும்மா அப்படியே நீங்க அந்த சோப்பு, அந்த ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அழகா வந்து லைட்டா அப்படியே நீங்க வந்து துலக்கிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா 2 திரி ஒன்னா போட்டு பஞ்சு திரி ஏத்துங்க. உங்களுக்கு வந்து தங்கம் மறுபடியும் வாங்குகின்ற யோகம் நிச்சயமா ஏற்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.